கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கட்டுமான தொழிலாளர்கள் இடையே ஏற்பட்ட மோதல் கொலையில் முடிந்துள்ளது. வீட்டிற்குள் புகுந்து கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குருசடியைச் சேர்ந்தவர்கள் சிவராஜன் மற்றும் கென்னடி. இருவரும் கட்டுமான தொழிலாளர்களாக வேலை செய்து வருகின்றனர். ஒரு வாரத்திற்கு முன்பு திசையன் விலை பகுதியில் கட்டுமான பணிக்கு சென்றபோது சிவராஜனுக்கும் அவரது நண்பர் கென்னடிக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. அது முன்விரோதமாக மாறியுள்ளது. இருவருக்கும் இடையே வியாழனன்று இரவில் குருசடியில் உள்ள சிவராஜனின் வீட்டில் வைத்து மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. வாக்குவாதம் கைகலப்பாக மாற இருவரும் மாறி மாறி தாக்கியுள்ளனர். அப்போது அங்கு வந்த கென்னடியின் அண்ணன் மகன் பிரவீன் ஆத்திரமடைந்து சிவராஜனை கத்தியால் குத்தி இருக்கிறார். இதில் படுகாயமடைந்த சிவராஜனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருக்கும் பிரவீனை போலீசார் தேடி வருகின்றனர். கொலைக்கு காரணமாக இருந்ததாக சொல்லி கென்னடியை போலீசார் கைது செய்துள்ளனர்.